ஹாய் எல்லாருமே சாப்பிட்டீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. சாப்பிட்டீங்களா எல்லாருமே? நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே இல்லையா? அன்னதானம்லாம் கொடுத்துட்டு வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நானே சமைச்சேன். என்னோடய சாப்பாடை பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. நீங்கள் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமே தாத்தா பாட்டிங்களுக்கு ஒரு 50லேருந்து 100 பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கனா மட்டனானு இன்னும் முடிவு பண்ணல. சிக்கன் பிரியாணியோ வித் மட்டன் பிரியாணியோ ஏதோ ஒன்று, தாளிச்சா வெங்காய பச்சடி எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இன்னும் 1 வீக் ஆகட்டும். அடுத்த சண்டே அன்னைக்குன்னு ஆக்கி கொடுத்துருவோம். என்னோடய மார்னிங் டிஃபன் முடிஞ்சு போயிடுச்சு. மார்னிங் என்னென்னா நான் வந்து கோதுமை தோசை சாப்பிட்டேன். இப்போ என்ன அப்படின்னு பார்ப்போமா, நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. என்னோடய மத்தியான சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே, என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, என்னென்னா வந்து நிஷா, தியா, தரணீஸ் எல்லாம் ஊரில் இருக்காங்களே, என்ன சாப்பாடு அவங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. காலையில் இட்லி சாப்பிட்டாங்க. மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுனா இறால் கிரேவி, ப்ரான் இறால் கிரேவி, இறால் 65, ப்ரான் 65 வித் ரைஸ் எல்லாமே வந்து அவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன சாப்பாடு, நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடனே இது பாத்திரத்தையெல்லாம் பார்த்துட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. எதுக்குன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, பாத்திரத்தையெல்லாம் கழுவி அதுக்காக நல்ல அருமையான ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இது என்ன சீரக சம்பாவா பொன்னியா எனக்கு தெரியலை. தட்டை கிட்டக்க வச்சுக்குவோம். தட்டை கிட்டக்க வச்சுக்கிட்டு நிறையா சாப்பிட மாட்டேன்னா, அளவு தெரியாமல் நிறையா வடிச்சிட்டேன் சோத்தை. ஓகே, செல்வாவுக்கு இப்போ ரைஸ் கொஞ்சம் வச்சாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெடிமேட் சப்பாத்தி. நம்ம நிஷா விலாக் சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ தான் சுட்டது, ஆனால் அதுக்குள்ளேயும் காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நான் சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஓகே, சப்பாத்தி, ரைஸ். ஓகே, நம்ம இதெல்லாம் மூடி வச்சிடலாமா. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து நான் சமைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பீஸ் எடுத்து அப்படி அழகாக வச்சிடணும். ஆஹா, அப்படியே கொஞ்சம் கிரேவி எடுத்து அப்படி வச்சிடணும். அடாடா, எச்சு ஊறுதுங்க எடுத்து வைக்கல. எனக்கு இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான சாப்பாடு. நான் கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணிக்குவேன், பச்சை ஆனியன் கொஞ்சமாக. ஏன்னா சப்பாத்திக்கு கிரேவி வச்சு சாப்பிடையில பச்சை ஆனியன் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி சூப்பரான தரமான சாப்பாடு. இப்போ மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஒர்க்கெல்லாம் இருக்குது. திரும்ப வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை இருக்குது. 6 மணி வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நைட்டு சாப்பாடை ரெடி பண்ணிக்கிட்டு, நைட்டு சாப்பாடு இன்றைக்கி நான் ரெடி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சாதமும் இருக்குது, சப்பாத்தியும் இருக்குது. ஒன்று ரெடிமேட் சப்பாத்தி நிஷா விலாக் சேனலில் போட்டிருக்கோம். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் இதிலையே பார்த்துக்கோங்க. இதான் ரெடிமேட் சப்பாத்தி. அப்படியே எடுத்து கல்லில் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. நைட்டுக்கு 2 சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்டு வேலையை முடிச்சிக்க வேண்டியதான். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். நல்ல வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஹாப்பியாக இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு தட்டுக்கிட்டெல்லாம் கழுவி வச்சுட்டேன். தட்டெல்லாம் கழுவி நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, பாய், see you.